வணக்கம் தமிழா. டிஎன்பிசி ரயில்வே டிஎன்யூஎஸ்ஆர்பி போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு பயன்படக்கூடிய விதத்துல மேக்ஸ் டாபிக் வைஸ் ஃப்ரீ கிளாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது லெசன் 3 கூட்டுத்தொடர் வரிசையை பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ மேக்ஸை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். அதை விட கான்செப்ட் ரொம்ப முக்கியம். ஏன் சொல்றேன்னா சம்டைம் ஷார்ட்கட் தெரிஞ்சுட்டு போயிட்டு நம்ம சம்டைம் கான்செப்ட் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டால் நம்ம ஆன்சர் பண்ண முடியாமல் போயிடும். பட் கான்செப்ட் தெரிஞ்சவங்க ஸோ கண்டிப்பாக என்ன பண்ணலாம், அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? ஷார்ட்கட்டும் முக்கியம் தான், கான்செப்டும் முக்கியம் தான். ஸோ ஓகேவா, ரெண்டுமே நம்ம ஈவனாக கரெக்டாக படிச்சுட்டே போனால் தான் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். அதை மறந்துடாதீங்க. ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கூட்டுத்தொடர் வரிசை. அப்போ கூட்டுத்தொடர் வரிசைன்னா எனக்கு எப்படி இருக்கும்? ஓகே, கூட்டுத்தொடர் வரிசை எனக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ முதல் உறுப்பு ஏ, முதல் உறுப்பு எப்படி இருக்கும்? ஏ இருக்கும். இரண்டாவது உறுப்பு எனக்கு எப்படி இருக்கும்? ஏ பிளஸ் டி. மூன்றாவது உறுப்பு எப்படி இருக்கும்? ஏ பிளஸ் 2டி. நான்காவது உறுப்பு எனக்கு எப்படி இருக்கும்? ஏ பிளஸ் 3டி. ஐந்தாவது உறுப்பு எனக்கு எப்படி இருக்கும்? ஏ பிளஸ் 4. இது மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ பார்த்தா திரும்ப முதல் உறுப்பு என்ன மட்டும் தான் இருக்கும்? ஏ மட்டும் தான் இருக்கும். இரண்டாவது உறுப்புல ஏ பிளஸ் டி. மூன்றாவது உறுப்புனா ஏ பிளஸ் 2டி. அப்போ மூணு என்ன வருது? 2. 4னா 3. 5னா 4. ஓகே, இப்போ இதே இது 10 உறுப்பு எனக்கு என்ன வரும்? ஏ பிளஸ் 9டின்னு வரும். கான்செப்ட் புரியுதுங்களா? ஏன்னா இங்க 10 வந்து எவ்வளவு வரும்? 9 வரும். ஏன்னா ஏ பிளஸ்ங்கிறது காமன். அங்க என்ன வரும்? டிக்கு முன்னாடி 10னா 9 வரும். ஓகே, இது என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா என்னாவது உறுப்பு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. என்னாவது உறுப்பு அப்படின்னு ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் ஈக்குவல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி. ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி. ஓகே, இங்க ஏ என்பது என்னது? ஏ என்பது ஒண்ணும் இல்ல, முதல் உறுப்பு தான் என்ன சொல்லுவாங்க? ஏன்னு சொல்லுவாங்க. எண் அப்படின்னா பாத்தீங்கன்னா எத்தனையாவது உறுப்பு, உறுப்புகள் எண்ணிக்கை சொல்றது என்னது? என்னுடைய மதிப்பு. டி அப்படின்னா பொது வித்தியாசம். பொது வித்தியாசம்னா கூடிக்கிட்டே போகும். ஓகே, ஒரே மாதிரி தான் கூடணும். ஓகே, வெவ்வேறு மாதிரி கூடிச்சா கூட்டுத்தொடரே கிடையாது. ஓகேவா? ஸோ 5 கூடுச்சுன்னா அது எப்பயுமே 5 தான் கூட்டிகிட்டே போகணும். 10 கூடுச்சுன்னா 10 தான் கூடணும். ஓகேவா? கூடிக்கிட்டே போச்சுன்னா பொது வித்தியாசம் பிளஸ்ல இருக்கும். ஓகேவா? குறைஞ்சிக்கிட்டே போச்சுன்னா பொது வித்தியாசம் மைனஸ்ல இருக்கும். அவ்வளவுதான். ஸோ அதுக்கு எப்படி சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, இரண்டாம் எண்ல இருந்து முதல் உறுப்பை கழிக்கலாம். இரண்டாவது உறுப்புல இருந்து முதல் உறுப்பை கழிச்சா கிடைக்கும். அப்படின்னா மூன்றாவது உறுப்புல இருந்து 2, 4ல இருந்து 3, ஏதாவது கண்டினியூஸா இரண்டு நம்பர் எடுத்துக்கிட்டு அதுல இரண்டாவது நம்பர்ல இருந்து முதல் நம்பர் நீங்க கழித்தாலே போதும், உங்களுக்கு ஆன்சர் வரும். எது? பொது வித்தியாசம். ஸோ அதான் இங்க எழுதிருப்பாங்க. டி இஸ் ஈக்குவல் டு டிஎன் மைனஸ் டிஎன் மைனஸ் 1. ஓகேங்களா? இங்க எந்த உறுப்பு வருதோ அதோட முன்னாடி உறுப்பு. ஓகேங்களா? ஸோ இவ்வளவுதான். ஸோ அப்ப கூட்டுத்தொடர் வரிசை எனக்கு எப்படி இருக்கு? ஏ, ஏ பிளஸ் டி, ஏ பிளஸ் 2டி, ஏ பிளஸ் இது மாதிரி போய்கிட்டே இருக்கும். அதான ஃபார்முலா என்னது? டிஎன் ஈக்குவல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி. ஸோ அப்ப டி கண்டு ஃபார்முலா அது டிஎன் மைனஸ் டிஎன் மைனஸ் ஒன். ஓகே, அது இரண்டாவது உறுப்பு வந்து முதல் உறுப்பு கழிக்கும் சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் இப்ப பொது வித்தியாசம் வந்து பூஜ்ஜியமா கிடைக்குதுன்னு வச்சுக்கோ. இப்போ பொது வித்தியாசம் வந்து பூஜ்ஜியமா கிடைக்குது அப்படின்னா அந்த தொடர் வரிசை என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா மாறிலி கூட்டுத்தொடர் வரிசைன்னு சொல்லுவாங்க. ஓகே, இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம். எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாறிலி கூட்டுத்தொடர் வரிசையின் பொது வித்தியாசம் என்னன்னு கேட்பாங்க. மாறிலி கூட்டுத்தொடர் வரிசையின் பொது வித்தியாசம் என்ன வரும்? பொது வித்தியாசம் என்ன வரும்? பூஜ்ஜியம் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? ஸோ பொதுவாக கூட்டுத்தொடர் வரிசைனாலே ஒவ்வொன்றா 1 கோடு 2 கோடு 3 கோடு இப்படிலாம் கூட்டே கூட போகும். சப்போஸ் உங்களுக்கு பூஜ்ஜியம் வந்துச்சு அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? மாறிலி கூட்டுத்தொடர் வரிசைன்னு சொல்லுவாங்க. ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கூட்டுத்தொடர் வரிசையில ஓகே முடிவுறு கூட்டுத்தொடர் வரிசையில ஓகேவா, முதல் உறுப்பு ஏ, கடைசி உறுப்பு எல், கூட்டுத்தொடர் சொல்ல உறுப்புகள் எண்ணிக்கை கேட்டாங்கன்னா ஓகேவா. ஸோ உறுப்புகள் எண்ணிக்கைன்னு எப்படின்னா ஸோ முதல் நம்பர் இருக்கும், லாஸ்ட் நம்பர் இருக்கும். ஸோ அப்போ கேட்டாங்க என்ன ஃபார்ம் வரும்? என் ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ பை டி பிளஸ் 1. ஓகேவா? இது ஒண்ணுமே கிடையாது. ஆக்சுவலா நம்ம பார்த்தோம்ல என்னாவது உறுப்பு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா பார்த்தோம்ல, அதே தான். ஸோ அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் என்னோட உறுப்பு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா கொண்டு வராங்க. என்ன ஃபார்முலா? என் மைனஸ் ஏ பை டி பிளஸ் 1. ஓகே, அதே மாதிரி அந்த கூட்டுத்தொடர் வரிசையில இன்னும் ரெண்டு கான்செப்ட் நல்லாவே பார்த்துக்கலாம். தொடர்ந்து அடுத்தடுத்த மூன்று உறுப்புகள் ஒரு கூட்டுத்தொடர் கொடுத்தாங்க அப்படின்னா அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் டி, ஏ பிளஸ் டி நான் எடுத்துக்கணும். ஏ அப்படி எடுத்துக்கிறோம் பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க கூடுதல் ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்க. அப்போ கூடுதல் வந்து 3 உறுப்புகளின் கூடுதல் சொன்னாங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 3a தான் அந்த கூடுதல் கிடைக்கும். அப்போ ஏவோட மதிப்பு உங்களை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுக்கு தான் என்ன பண்றாங்க? ஏ மைனஸ் டி, ஏ பிளஸ் டின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதே இது 4 உறுப்புகள் இருந்துச்சு அப்படின்னா இதை எப்படி சொல்லுவாங்க? ஏ மைனஸ் 3டி, ஏ மைனஸ் டி, ஏ பிளஸ் டி, ஏ பிளஸ் 3டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? எனக்கு இந்த மாதிரி 4 உறுப்புகள் இருந்தாங்கன்னா பொது வித்தியாசம் எவ்வளவு வரும்? 2டி. 3 உறுப்பு இருந்தா பொது வித்தியாசம் வரும்? வெறும் டி தான். ஓகேவா? அப்ப
மூன்று உறுப்புனா பொது வித்தியாசம் டி, நான்கு உறுப்புனா எவ்வளவு வருது 2D எனக்கு வரும். ஓகே, இதையும் தெரிஞ்சு வச்சுங்க. இதை பத்தி பேஸ் பண்ணா கொஸ்டின் பார்க்க தான் போறோம். ஓகே, இப்ப அடுத்து பாருங்க, ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் முதல் எண் உறுப்புகளின் கூடுதல். எண் உறுப்பின் கூடுதல் பார்த்தீங்கன்னா இப்ப இங்க இரண்டு ஃபார்முலா இருக்கு. ஓகேவா, கூடுதல் கண்டுபிடிக்க இரண்டு ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா எல் மதிப்பு கொடுத்தாங்கன்னு ஒரு ஃபார்முலா, எல் மதிப்பு கொடுக்கலன்னா ஒரு ஃபார்முலா. ஓகேவா, சோ இந்த ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா எல் மதிப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்னு இந்த ஃபார்முலா பயன்படுத்திக்கலாம். Sn = n/2 a + l. ஸோ அப்ப எல் மதிப்பும் அதாவது லாஸ்ட் நம்பரும் முதல் நம்பரும் கிடைச்சு என்ன பண்ணலாம், இந்த ஃபார்முலா நம்ம பயன்படுத்தி ஆன்சர் பண்ணிக்கலாம். இல்ல சார் எனக்கு வந்து லாஸ்ட் நம்பர் கொடுக்கல, அப்ப லாஸ்ட் நம்பர் கொடுக்கல அப்படின்னா ஸோ ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா Sn = n/2 2a plus n minus 1 into d. ஓகேவா, n/2 2a plus n minus 1 into d. ஓகே, இதை பார்த்தாலும் தெரியும் a plus n minus 1 into d என்ன அர்த்தம், என்ன உறுப்புகளின் ஃபார்முலா தானே a plus n minus 1 into d. ஓகேவா, அப்ப n/2 முன்னாடி வருது, அடுத்து ஒரு 2 வருது, அடுத்து என்னாவது ஒரு ஃபார்முலா வருது, அவ்வளவுதான். இது லாஸ்ட் நம்பர் கொடுக்கலன்னா தான் இந்த ஃபார்முலா, கொடுத்துட்டாலும் இந்த ஃபார்முலா நீங்க பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா. ஓகே, இப்போ பாருங்க கொஸ்டின்ஸ் பார்க்க ஆரம்பிச்சலாம். ஸோ ஒவ்வொன்றும் உள்ள எக்ஸாம்பிள்ஸ் நம்ம அவங்க எப்பெல்லாம் கொடுத்தோம், ஸோ அனைத்துக்குமே ஆன்சர் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, நார்மலான கொஸ்டின் தான். முதல் உறுப்பு 20 ஆகவும் பொது வித்தியாசம் 8 ஆகவும் கொண்ட கூட்டுத்தொடர் வரிசை நீங்க எழுதுன்னு சொல்றாங்க. ஓகேவா, ஸோ ஒண்ணுமே கிடையாது. முதல் உறுப்பு எனக்கு எவ்வளோ 20, வித்தியாசம் எனக்கு எவ்வளோ 8. அப்ப என்ன அர்த்தம் +8. ஓகேவா, +8 எனக்கு என்ன போகுது கூட்டிகிட்டே போகும் தான் அர்த்தம். அப்ப 20ல இருந்து 8 8 கூட்டிகிட்டே போகணும். 20ல இருந்து 8 கூட்டினா 28, இதுல 8 கூட்டினா 36, இது 8 கூட்டினா 44, இது 8 கூட்டினா 52. இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். இது என்னது கூட்டுத்தொடர் வரிசை. ஓகேவா, அப்ப முதல் உறுப்பு பொது வித்தியாசம் கொடுத்தா என்ன பண்ண, நம்ம ஈஸியா அந்த கூட்டுத்தொடர் வரிசை நம்ம எழுதிடலாம். இப்போ எக்ஸாம்பிள் இன்னொன்னு சொல்றேன். இப்ப a உடைய மதிப்பு 15, d உடைய மதிப்பு -3 வச்சுக்கலாம். ஓகேவா, அப்ப பாருங்க a உடைய மதிப்பு 15, வித்தியாசம் எவ்வளவு இருக்கு -3 இருக்கு. ஓகேவா, அப்ப பொது வித்தியாசம் மைனஸ்ல இருந்து என்ன அர்த்தம் குறையுதுன்னு அர்த்தம். ஓகே, அப்ப முதல் உறுப்பு 15, அப்ப 3 குறைச்சோம்னா 12, அடுத்து 3 குறைச்சோம்னா 9, 3 குறைச்சோம்னா 6, அடுத்து 3 குறைச்சோம்னா 3. இதே மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஓகேவா, அப்ப பிளஸ்ல இருந்துச்சுன்னா கூடிக்கிட்டே போகும், மைனஸ்ல இருந்தா குறைஞ்சிக்கிட்டே போகும், அவ்வளவுதான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் 3, 15, 27, 39 சென்ற தொடர் வரிசையின் 15வது 24வது மற்றும் எண்ணாவது உறுப்பு, அதாவது பொது உறுப்பு காண்க. ஓகேவா, மொத்தம் 3 கொஸ்டின் கேட்கறாங்க. ஓகேவா, இந்த சீக்வன்ஸ் இந்த சீரியஸை கொடுத்துட்டு 15வது உறுப்பு கேட்கறாங்க. ஓகே, 15வது உறுப்பு கண்டுபிடிக்கலாம். 15வது உறுப்பு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன வரும், ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி அந்த கூட்டுத்தொடர் வரிசை அமைப்பு எப்படின்னு சொன்னோம்ல, 15வது உறுப்பு எனக்கு என்ன ஃபார்முலா வரும் a plus 14d, a plus 14d. ஏன்னா இங்க 15 வந்து இங்க வரும் 14 வரும். ஓகேவா, அப்ப a plus 14d ஆன்சர் பண்ணாலே போதும். இங்க a ஓட மதிப்பு எவ்வளோ, முதல் நம்பர் தான் ஏவா எவ்வளோ 3, அடுத்து 14 இன்ட்டு d ஓட மதிப்பு எவ்வளோ, d என்னது கூடிட்டே போச்சா பிளஸ்ல இருக்கும். ஓகே, எனக்கு கூடிட்டே தானே போகுது, அப்ப பிளஸ் மதிப்பு தான். எவ்வளவு கூடுது 12 கூடுது. அப்ப d ஓட மதிப்பு எனக்கு எவ்வளோ 12. ஓகேங்களா, அப்ப 3 + 14 × 12. ஓகே, இப்ப என்ன பண்ணும் 14 12 பெருக்குங்க. பெருக்குன்னா எவ்வளவு வரும் பாருங்க, எவ்வளவு வரும் 168. முன்னாடி ஒரு 3, இப்ப எவ்வளவு வரும் 171. ஓகேவா, 14 12. ஸோ பெருக்குன்னா எவ்வளவு வரும் பாத்தீங்கன்னா 168, அவர் 3 கூட்டினா 171. ஸோ அவ்வளவு 15 உறுப்பு கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, இப்ப 24வது உறுப்பு, 24வது உறுப்பு எப்படி கண்டுபிடிப்போம், a plus 23d. ஏன்னா 24 எவ்வளவு வரும் 23 தான் வரும். அப்ப a ஓட மதிப்பு எவ்வளோ 3 பிளஸ் அடுத்து 23 இன்ட்டு d ஓட மதிப்பு எவ்வளோ 12 தான். ஓகேனா ஒரே சீக்வன்ஸ் தான், அதே தான் வரப்போகுது. அப்ப 23 இன்ட்டு 12 எவ்வளவு வரும் பாருங்க, எவ்வளவு வரும் 20 12 240, 3 12 36. எவ்வளவு வரும் 276. முன்னாடி ஒரு 3 கூட்டினா 279. ஸோ அவ்வளவுதான். இப்போ 15வது உறுப்பு 171, 24வது உறுப்பு 279. ஓகே, அடுத்து எண்ணாவது உறுப்பு எனக்கு என்ன வரும், ஓகேவா எண்ணாவது உறுப்பு. ஓகே, எண்ணாவது உறுப்புன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணலாம், நம்ம ஃபார்முலா a plus n minus 1
இன்ட்டு டி. ஓகேவா? இங்க நம்பர் இருந்தா நம்ம டேரக்டா கழிச்சிருவோம். ஓகே, எனக்கு என்ன கழிக்க முடியாது. அப்ப என்ன பண்ணும்? n மைனஸ் ஒன் டி தான் போட முடியும். ஓகேவா? சரி, இப்போ மதிப்பு அப்ளை பண்ணுங்க. a ஓட மதிப்பு எவ்வளோ? 3 பிளஸ் n மைனஸ் ஒன், d ஓட மதிப்பு எவ்வளோ? 12. ஓகே, இப்போ 3 பிளஸ் இந்த 12 உள்ள கொண்டு பண்ணா 12n, 12 இங்க கொண்டு பண்ணா -12. இப்போ எனக்கு என்ன ஆகும்? 3 இங்க மைனஸ் பண்ணிட்டு எவ்வளவு வரும்? -9. அப்ப 12n மைனஸ் 9. அப்ப என்னாவது உறுப்பு, பொது உறுப்பு கண்டுபிடிக்கும் ஃபார்முலா என்ன கிடைக்கும்? 2n மைனஸ் 9 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஒரே கொஸ்டின்ல 3 கொஸ்டின் கேட்டாங்க. 15வது உறுப்பு என்னது, 24வது உறுப்பு என்னது, என்னாவது உறுப்பு என்ன கேட்டாங்க. ஸோ 3க்குமே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 3, 6, 9, 12 அப் டு 111 என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கையை காண்க. ஆக்சுவலா பார்த்தா ரொம்ப ஈஸியானதுதான். என்னன்னு பாத்தீங்கன்னா, இது 3 மடங்கு தானே போகுது. 1 3 3, 2 3 6, 3 9, 4 3 12. ஓகேவா? அப்ப அதே மாதிரி 111 3ஆல வகுத்தாலே போதும், உங்களுக்கு என்ன கிடைச்சிடும்? உறுப்புகள் எண்ணிக்கை கிடைச்சிடும். ஓகே, 3ஆல வகுங்க எவ்வளவு வரும்? 11ல 3 9, மீதி 2 21ல 7. அப்ப எத்தனை உறுப்பு இருக்க போகுது? 37 உறுப்பு தான் இருக்க போகுது. ஓகேவா? இருந்தாலும் நம்ம என்ன பண்ண போறோம்? இப்போ ஃபார்மேட் படி ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? ஆக்சுவலா ஆன்சர் அது 37 தான். எப்படி கண்டுபிடிச்சோம்? ஏன்னா 3 மடங்கு வரதுனால அப்ப 111 அப்படி 3ஆல் வகுத்து பார்த்தோம். வகுத்து எவ்வளவு வருது? 37 தான் வருது. ஸோ அதான் உறுப்புகள் எண்ணிக்கை. பட் நம்ம கான்செப்ட் படியும் பார்த்துலாம். உறுப்புகள் எண்ணிக்கை கேட்டாங்கன்னா ஃபார்முலா அது எல் மைனஸ் ஏ பை டி பிளஸ் ஒன். எல் மைனஸ் ஏ பை டி பிளஸ் ஒன். ஓகே, அப்ப எல் இருந்து என்ன பண்ணும்? ஏவை கழிக்கணும். ஓகேவா? இதானே எல், லாஸ்ட் நம்பர் தான் எல். ஓகேவா? அப்ப எல் மைனஸ் ஏ. அப்ப 111ல இருந்து 3 கழிச்சு எவ்வளவு வரும்? 108 வகுத்தல் கீழே உள்ளது வித்தியாசம். வித்தியாசம் எவ்வளவு போகுது? 3 3 தானே கூடுது. அப்ப கூட்ட போச்சுன்னா பிளஸ் மதிப்பு 3 பிளஸ் 1. இப்ப அடிங்க, ஏன்னா வகுத்துட்டு தான் கூட்ட முடியும். அப்ப 1 3 3, 3 9, மீதி 1, 18ல 6 பிளஸ் 1. அப்ப ஆன்சர் இங்க எவ்வளவு வரும்? 37. ஓகேங்களா? இது வந்து கான்செப்ட். ஓகே, இது படி இருந்தா என்ன பண்ணலாம்? எப்படி கொஸ்டின்ஸ் மாத்தி கேட்டா ஆன்சர் பண்ண முடியும். பட் இங்க வந்து ஈஸியா இருக்கு. நம்ம என்ன பண்ணிச்சோம்? டேரக்டாவே முன்னால அடிச்சு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் 7வது உறுப்பு -1, 16வது உறுப்பு 17 எனில் அதன் பொது உறுப்பை காண்க. ஓகே, இந்த மாதிரி 2 உறுப்புக்கான மதிப்பு கொடுத்துட்டு பொது உறுப்பு கேட்டாலும் சரி, இல்லைன்னா இன்னொரு உறுப்பு கண்டுபிடிக்க சொன்னாலும் சரி, இல்ல கூடுதல் கண்டுபிடிக்க சொன்னாலும் சரி, இங்க எப்படி ஆன்சர் பண்ணா பெரிய உறுப்பு மதிப்பை ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். ஓகே, 16வது உறுப்பு. ஓகேவா? 16வது உறுப்பு எப்படி எழுதி நானு? 16வது உறுப்பு a பிளஸ் 15d, a பிளஸ் 15d, இதுக்கான மதிப்பு தான் எவ்வளோ? 17. 16வது மதிப்பு எவ்வளோ? 17. ஓகே, அப்ப a பிளஸ் 15d தான் எவ்வளோ? 17. ஓகே, அப்ப அதே மாதிரி 7வது உறுப்பு எப்படி எழுதுவோம்? a பிளஸ் 6d, இதோட மதிப்பு எனக்கு எவ்வளோ? -1. இப்ப என்ன பண்ணலாம்? சமப்படுத்தலாம். ஓகே, இப்ப சமன்பாடு என்ன பண்ண? குறியீடெல்லாம் மாத்துங்க. அப்ப என்ன ஆகும்? a கேன்சல். அப்ப 15ல 6 போச்சுன்னா 9d, 17 பிளஸ் 1 கூட்டினா 18. அப்ப d உடைய மதிப்பு எனக்கு எவ்வளவு வரும்? 2. d உடைய மதிப்பு எவ்வளோ? 2 எனக்கு கிடைச்சிருச்சு. ஓகேவா? நமக்கு கேட்கப்பட்ட கொஸ்டின் பொது உறுப்பு. உங்களுக்கு பொது உறுப்பு தேவை அப்படின்னா முதல் உறுப்பு அது a மதிப்பும் தேவை, d மதிப்பும் உங்களுக்கு தேவை. பட் நான் d கண்டுபிடிச்சேன், அப்ப a மதிப்பை கண்டுபிடிக்கலாம். ஓகே, உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? எனக்கு இதான் சின்ன ஃபார்முலா இருக்கு. ஓகேவா? a பிளஸ் 6d மதிப்பு எவ்வளோ? -1. எனக்கு d ஓட மதிப்பு எவ்வளோ? 2. அப்ப a பிளஸ் d மதிப்பு 2 போட்டுனாகும் 6 × 2 12 -1. அப்ப a உடைய மதிப்பு என்ன ஆகும்? பிளஸ் பண்ணாங்கன்னு போச்சுன்னா -12. இங்க ஒரு -1 எவ்வளோ வரும்? -13. ஓகேங்களா? அப்ப a உடைய மதிப்பு -13, d உடைய மதிப்பு 2. ஓகே, பொது உறுப்பு. பொது உறுப்புனா ஃபார்முலா அப்ளை பண்ண போறோம், அவ்வளவுதான். பொது உறுப்பு ஃபார்முலா அது a பிளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு d. a உடைய மதிப்பு எவ்வளோ? -13 பிளஸ் n மைனஸ் 1, d உடைய மதிப்பு எவ்வளோ? 2. அப்ப இந்த 2 சொல்ல பெருக்கும். அப்ப -13 பிளஸ் 2n மைனஸ் 2. இப்போ உங்களுக்கு என்ன ஆகும்? அப்ப 2n பிளஸ் 2n மைனஸ் 13 மைனஸ் எவ்வளோ வரும்? -15. அப்ப ஆன்சர் என்ன ஆகுது? 2n மைனஸ் 15. ஸோ அவ்வளோதான்ப்பா. ஓகேங்களா? ஸோ பொது உறுப்புனா நாங்கள் அப்ளை பண்ணி எண்ணில் தான் உங்களுக்கு ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் அடுத்தடுத்த 4 உறுப்புகளின் கூடுதல் 28.
மற்றும் அவற்றின் வர்க்கங்களின் கூடுதல் 276. அந்த 4 எண்களை காண்க. ஓகே, அப்ப 4 எண்கள் ஓகே, அடுத்தடுத்த 4 உறுப்புகள் சொல்லிட்டாலே நமக்கு எப்படி இருக்குன்னு சொன்னோம்? a minus 3d, a minus t, a plus t, a plus 3d. ஓகேவா? ஏன்னா இந்த மாதிரி கான்செப்ட்ல இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்டே நம்ம பார்த்தாச்சு. ஓகேவா? ஓகே, இப்போ இந்த மாதிரி கொடுக்கணும் என்ன பார்த்தீங்கன்னா எவ்வளவு கொடுத்தாங்க? கூடுதல் கொடுத்துருக்காங்க. கூடுதல் எவ்வளோ? 28. அதாவது இதை ஃபுல்லா கூட்டுங்க. இதை ஃபுல்லா கூட்டினாகும் மைனஸ் 3d பிளஸ் 3 கேன்சல், மைனஸ் டி பிளஸ் டி கேன்சல். உங்களுக்கு ரிமைனிங் என்ன இருக்கும்? ஏ மட்டும் தான் அனைத்திலும் அப்போ எத்தனை ஏ இருக்கும்? 4a. அப்போ 4a மதிப்பு எனக்கு எவ்வளோ? 28. அப்போ ஒரு ஏ மதிப்பு எனக்கு எவ்வளோ? 7. ஓகேவா? அப்ப ஏவோட மதிப்பை கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, இப்போ டிக்கு மதிப்பு எவ்வளவு போடலாம்? ஓகேவா? இது வந்து கொஞ்சம் கெஸ்ஸிங்ல ஆன்சர் பண்ண போறோம். ஏன்னா வர்க்கங்கள் கூடுதல் வேற மாதிரி போட்டு நம்ம கண்டுபிடிக்கிறத விட உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பெஸ்டான மெத்தட். ஒண்ணுமே இல்லை. இப்போ இதான அந்த 4 எண்கள் இங்க வந்து ஏவோட மதிப்பை அப்ளை பண்ணுங்க. அப்ப 7 மைனஸ் 3d, 7 மைனஸ் டி, 7 பிளஸ் டி, அடுத்து 7 பிளஸ் 3d. ஓகே, இப்போ டிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்னுன்னு அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு கரெக்டா வரும். ஓகே, இருந்தாலும் அப்ளை பண்ணி பாருங்க. டிக்கு 1 அப்ளை பண்ணும். இப்போ என்ன ஆகும்? 1ன்னா இங்க -3 தான் வரும். ஓகே, -3 இன்ட்டு 1 -3. அப்போ எவ்வளோ வரும்? இங்க 4, இங்க எவ்வளோ வரும்? இங்க 1, அப்ப 6, இங்க 1னா 8, அடுத்து இங்க 1ன்னு எவ்வளோ வரும்? 10. ஓகேவா? அடுத்து என்ன சொன்னாங்க? வர்க்கங்களின் கூடுதல் 276 வரும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ பாருங்க. இப்போ ஒவ்வொரு நம்பரும் ஸ்கொயர் பண்ணி பாருங்க. 16, அடுத்து 36, அடுத்து 64, அடுத்து 100. ஓகேங்களா? கூட்டினா எவ்வளோ வரும் பாருங்க. 100, 164, 200, 216 தான் உங்களுக்கு வருது. எவ்வளோ வருது? 216 தான் வருது. எனக்கு எவ்வளோ வரணும்? 276 வரணும். அப்ப டியோட மதிப்பு 1 கிடையாது. ஓகேவா? அப்ப டியோட மதிப்பு 1 கிடையாது. அப்ப என்ன பண்ணும்? டியோட மதிப்பு 2ன்னு அப்ளை பண்ணி பாருங்க. ஓகேவா? இப்ப டிக்கு 2ன்னு அப்ளை பண்ண எவ்வளோ வரும்? 3 2 6. ஓகே, அப்ப எவ்வளோ வரும்? 1. ஓகேவா? அடுத்து இங்க 2 போட்டோம்னா 7 2 போச்சுன்னா 5. அடுத்து இங்க 2 போட்டோம்னா 9. அடுத்து இங்க 2 போட்டோம்னா 6 7 13. ஓகேவா? இப்ப இதை ஸ்கொயர் பண்ணி பாருங்க. 1 ஸ்கொயர் பண்ணா 1, 5 ஸ்கொயர் பண்ணா 25, 9 ஸ்கொயர் பண்ணா 81, 13 ஸ்கொயர் பண்ணா 169. ஓகேவா? இப்போ 169, 80 எவ்வளவு வரும்? 250, 275, 276. அப்ப கூடுதல் வந்துச்சுங்களா? அப்ப எந்த மதிப்பு நான் அப்ளை பண்ணேன்? டிக்கான மதிப்பு 2 தான் நான் அப்ளை பண்ணேன். ஓகேவா? அப்ப எனக்கு என்ன ஆன்சர் வந்துருச்சு. அப்ப எந்த நம்பர் எனக்கு ஆன்சர் வந்துச்சு? 1 5 9 13 வச்சுதான் எனக்கு ஆன்சர் வந்துச்சு. ஓகே, அப்ப ஏவோட மதிப்பு 7ன்னு போட்டேன், டியோட மதிப்பு 2ன்னு போட்டோம். எனக்கு என்ன வந்துச்சு? 1 5 9 13 வந்துச்சு. இந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணி பார்த்தா 276 வருது. இந்த நம்பர் கூட்டி பார்த்தா 28 வருது. அப்ப இது எனக்கு என்னது? ஆன்சர் கரெக்ட். புரிஞ்சுங்களா? அவ்வளவு ரொம்ப ரொம்ப சிம்பிளா ஆன்சர் பண்ணலாம். அப்ப 4 உறுப்புகள் அப்படின்னு சொன்னாலே சேர்ந்தா அந்த அமைப்பு a-3d, a-t, a+t, a+3d. ஓகே, அப்ப கூட்டினா நமக்கு 4a மதிப்பு தான் கிடைக்கும். 4a தான் 28. அப்போ ஒரு a மதிப்பு எவ்வளோ? 7. அப்ப ஏவோட மதிப்பு அப்ளை பண்ணிருங்க. அடுத்து டிக்கு மதிப்பு அப்ளை பண்ணி பாருங்க. மேக்ஸிமம் டியோட மதிப்பு 1 இருக்கு. மேக்ஸிமம் வாய்ப்பே இல்லை. நீங்க 2ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்க 2ன்னு போட்டவங்களுக்கு என்ன நம்பர் வருது? 1 5 9 13. ஓகே, அந்த 4 நம்பர் இதுதான். நான் ஸ்கொயர் பண்ணி பார்க்குறேன். கூட்டினா எனக்கு 276 வருது. அப்போ அந்த 4 நம்பர் என்னது? 1 5 9 13. அவ்வளோதான். ஸோ பட் உங்களுக்கு கொஸ்டின் எழுதும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும். நீங்க அதே கூட என்ன பண்ணலாம்? ஸோ கூட்டினா 28 வருதா? அதே மாதிரி வர்க்கம் கூடுது 276 வருதா பார்த்து கூட என்ன பண்ணலாம்? நீங்க ஆன்சர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், ஒரு தாய் தன்னிடம் உள்ள 207 கூட்டுத்தொடர் வரிசையில் அமையும் 3 பாகங்களாக பிரித்து தனது 3 குழந்தைகளுக்கும் கொடுக்க விரும்பினார். அவற்றில் இரு சிறிய தொகைகளின் பெருக்கல் பலன் 4623 ஆகும். ஒவ்வொரு குழந்தையும் பெறும் தொகையினை காண்க. ஓகே, இங்க எத்தனை பாகம் பிரிக்கிறாங்க? 3 பாகமாக கூட்டுத்தொடர் வரிசையில பிரிக்கிறாங்க. அப்ப கூட்டுத்தொடர் வரிசையில அடுத்தடுத்த 3 நம்பர் எப்படி இருக்கு? எனக்கு a-t, a+t. எனக்கு இப்படிதான் ஃபார்மேட் இருக்கும். ஓகேவா? இப்ப இதை கூட்டினா எனக்கு எவ்வளவு வரும்? -t + t கேன்சல் செய்யறோம். அப்ப எவ்வளவு வரும்? 3a கிடைக்கும். 3a மதிப்பு தான் எவ்வளோ? 207. அப்ப 3a 207னா இப்ப எனக்கு ஒரு a எவ்வளவு வரும்? ஓகேவா? 1 3 3 20ல 6 3 18, மீதி 2 27ல 9. அப்ப ஏவோட மதிப்பு எனக்கு எவ்வளோ? 69. அடுத்தவங்க என்ன சொல்றாங்க?
அவற்றில் இரு சிறிய தொகையின் பெருக்கல் பலன். அப்ப இரு சிறிய தொகை எனக்கு என்ன வரும்? a மைனஸ் டி ஏ. ஏன்னா a பிளஸ் டிங்கிறது பெரிய தொகை. அப்ப இரண்டு சிறிய தொகை என்னது? a மைனஸ் டியும் என்ன பண்ணும்? a1 என்ன பண்ணும்? பெருக்கணும். பெருக்கணும் எவ்வளவுமா? 4623. ஓகேவா? எனக்கு இதுல a ஓட மதிப்பு தெரியும். a ஓட மதிப்பு எவ்வளோ? 69. இப்போ மைனஸ் டி 69 இங்க 4623. ஓகே, இப்போ 69 4623 அடிங்க. ஓகே, 3 அடிக்கலாமா? 2 3 6 3 3 9. இங்க அடிச்சோம்னா 4ல 1 3 3 மீதி 1 16ல 5 3 5 மீதி 1 12ல 4 மீதி 1. ஓகே, அடுத்து 23. ஸோ 23 வந்து நீங்க என்ன பண்ண டேரக்டா 23ஆல தான் நீங்க அடிக்க முடியும். ஓகேவா? ஒரு 23 23. இங்க வந்து பாத்தீங்கன்னா 6 23 எவ்வளவு வரும் பாருங்க. 6 23 6 20 120 6 3 18 138. ஓகேவா? அப்ப 138 மீதி எவ்வளவு வருதுன்னு பாருங்க. மீதி எவ்வளவு வரும்? ஒரு 16 வரும், பின்னாடி ஒரு 1. ஸோ அப்ப 161ல எத்தனை 23 இருக்கும்? 7 23 இருக்கும். எத்தனை 23? 7 23 இருக்கும். அப்ப 69 மைனஸ் டி சீக்குவல் எவ்வளவு வருது? 67. ஓகேவா? நமக்கு தேவையானது டி ஓட மதிப்பு தான் தேவை. அப்ப மைனஸ் டி எங்க போச்சுன்னா பிளஸ் டி, 67 வச்சுன்னா மைனஸ் 67. ஓகேவா? அப்ப 69 67 போச்சுன்னா எவ்வளோ? 2. அப்ப டி ஓட மதிப்பு எனக்கு எவ்வளவு வரும்? 2. ஓகேவா? இவங்க கொஸ்டின் என்ன கேட்டாங்க? ஒவ்வொரு குழந்தையும் பெரும் தொகை எவ்வளவு தான் கேட்டாங்க. ஓகேவா? இப்ப பாருங்க, நான் ஏவோட மதிப்பும் கண்டுபிடிச்சேன், டியோட மதிப்பும் கண்டுபிடிச்சேன். அவங்க பெரும் தொகை கண்டுபிடிச்சிடலாமா? ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் உள்ளது என்னது? ஏ மைனஸ் டி. ஓகே, அப்ப ஏவோட மதிப்பு 69, டியோட மதிப்பு 2. அப்ப ஏ மைனஸ் டி எனக்கு எவ்வளவு வரும்? 67. அடுத்து ஏன்னா எவ்வளவு வரும்? 69. அடுத்து ஏ பிளஸ் டி எவ்வளவு வரும்? 71. ஸோ அவ்வளவுதான். அப்ப ஃபர்ஸ்ட் குழந்தை 67, அடுத்த குழந்தை 69, அடுத்த குழந்தை 71 வாங்குவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, கூடுதல் கேட்டிருக்காங்க. 8 7 4 6 5 3/4 என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் முதல் 15 உறுப்புகளின் கூடுதல் காண்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 15 உறுப்புகள்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு ஸ்டார்டிங் நம்பர் எவ்வளவுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா லாஸ்ட் நம்பர் வந்து சொல்லவே கிடையாது. என்ன சொல்ல கிடையாது? லாஸ்ட் நம்பர் நமக்கு சொல்ல கிடையாது. அப்ப இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம்? எல் மதிப்பு கொடுக்கல. அப்ப எல் மதிப்பு கொடுக்க என்ன ஃபார்முலா? Sn = n/2 2a plus n minus 1 into d. ஓகேவா? இப்ப என்னோட மதிப்பு இங்க எவ்வளோ? என்னோட மதிப்பு 15, ஏவோட மதிப்பு எவ்வளோ? 8. ஓகே, என்னோட மதிப்பு 15 வகுத்தல் 8 2 இன்ட்டு ஏவோட மதிப்பு எவ்வளோ? 8 பிளஸ் என்னோட மதிப்பு எவ்வளோ? 15. அப்ப 5ல 1 போச்சுன்னா 14 இன்ட்டு டியோட மதிப்பு எனக்கு எவ்வளோ வரும்? பாருங்க எவ்வளவு கூடுது? சரி, குறைஞ்சிட்டே போகுது. எவ்வளவு குறையுது? 8ல இருந்து 7/4 எவ்வளவு குறையுது? 3/4 வந்து எனக்கு குறையுது. அப்படிதானே? அப்ப 3/4 என்ன வச்சுக்கலாம்? 3/4 வச்சுக்கலாமா? ஓகே, அவ்வளவு. இப்ப பாருங்க, இப்ப 15/8. இப்ப 2 8 பெருக்குனா 16 பிளஸ் இங்க என்ன பண்ணலாம்? அடிக்கலாமா? 2 4 7 2 14. ஓகே, அடுத்து என்ன பண்ணலாம்? மொத்தம் பெருக்கிறீங்க 21/2. ஓகே, இப்ப என்ன பண்ணலாம்? 15/8. இது கலப்பு என்ன மாதிரி தான் இருக்கு. இதை சுருக்குங்க. 32 இங்க ஒரு 21 கூட்டினோம்னா 53 வகுத்தல் 2. ஓகே, இப்ப என்ன பண்ணலாம்? நீங்க அடிக்கலாம். எதை அடிக்கிறது? 8 வச்சு இங்க அடிக்க முடியுமா? முடியாது. 2 வச்சு அடிக்க முடியாது. என்ன பண்ணுங்க? மொத்தம் மேல பெருங்க, கீழையும் பெருக்கிருங்க. அப்ப 53 கீழே ஒரு 53 15 பெருக்குனா 15 மீதி ஒரு 1 26 53 5 9 7. அப்ப 795 வகுத்தல் கீழே எவ்வளவு இருக்கு? 16. இப்ப டைரக்டா அடிங்க. அடிச்சா எவ்வளவு வரும் பாருங்க. 16 டைரக்டா அடிச்சோம். ஒரு 16 16. அப்ப 79ல எத்தனை 16 இருக்கும்? ஓகேவா? 5 16 80. ஓகே, அப்ப எத்தனை 16 இருக்கும்? 4 16 தான் இருக்கும். 4 16 எவ்வளவு வரும்? 64. மீதி எவ்வளவு வரும்? 15. அப்ப 155ல எத்தனை 16 இருக்கும்? 9 16 இருக்கும். ஓகே, ஏன்னா 10 16 160. அப்ப 9 16 எனக்கு எவ்வளவு வரும்? 144. ஓகே, 144னா ரிமைனிங் எவ்வளவு இருக்கும்? 11 வகுத்தல் 16.
ஓகே, அப்ப எனக்கு கூடுதல் எவ்வளவு வரும்? 49 11/16 எனக்கு வரும். ஓகேங்களா? ஓகே, அடுத்து 0.40 பிளஸ் 0.43 பிளஸ் 0.46 பிளஸ் அப் டு 1 என்ற தொடரின் கூடுதல் காண்க. ஓகேவா? இங்கே அதே கூடுதலாம், பட் என்ன கொடுத்துட்டாங்க? லாஸ்ட் நம்பர் கொடுத்துட்டாங்க, முதல் நம்பரும் கொடுத்துட்டாங்க. வித்தியாசம் எனக்கு எவ்வளவு கூடுது? 0.03 கூடுது. ஓகேனா 4 அப்படியே தானே இருக்கு, இந்த 0ல இருந்து 3 தான் கூடு, அப்ப 0.03 எனக்கு கூடியிருக்கு. ஓகேவா? அப்ப என்ன பண்ணல, இப்ப கூடுதல் கண்டுபிடிக்கலாம். ஓகே, எல் மதிப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்னா Sn = n/2 a plus l. ஓகேவா? அப்ப a மதிப்பும் தெரியும், l மதிப்பு எனக்கு தெரியும், ஆனா n மதிப்பு தெரியாதுல்ல. அப்ப n மதிப்பை நம்ம தனியா கண்டுபிடிக்கணும். n மதிப்பு எப்படி கண்டுபிடிப்போம்? லாஸ்ட் நம்பர்ல இருந்து முதல் நம்பரை கழிப்போம். கரெக்டா? அப்போ 1ல இருந்து 0.40 கழிச்சால் வரும் 0.60 வகுத்தல். அடுத்து வித்தியாசம் கீழே போட வரும் 0.03 பிளஸ் 1. ஓகேவா? இப்ப பாருங்க, இங்கேயும் பாயிண்ட்க்கு அப்புறம் 2 நம்பர், இங்கேயும் பாயிண்ட்க்கு அப்புறம் 2 நம்பர், அதை எப்படி எழுதிக்கலாம்? அப்ப 60/3 எழுதிக்கலாம் பிளஸ் 1. அப்ப எவ்வளவு வரும்? இங்க அடிச்சோம்னா 20, 21 கூட்டினா 21. அப்ப என்னோட மதிப்பு எவ்வளோ? 21. ஓகே, இங்க வந்து அப்ளை பண்ணுங்க. அப்ப என்னோட மதிப்பு 21 வகுத்தல் 2, ஏவோட மதிப்பு 0.40 பிளஸ் எல்லோட மதிப்பு 1. அப்ப 21/2 இன்ட்டு இது ரெண்டையும் கூட்டினாலும் 1.40. ஸோ இப்போ அடிச்சோம்னா 2 இங்க 0.70. ஓகே, அதாவது 0.7. அப்ப 21 7 இருக்குன்னு எவ்வளவு வரும்? 147. ஒரு மணி பாயிண்ட் வச்சா 14.7. ஓகேங்களா? ஸோ அவ்வளவுதான், ஆன்சர் வரும் 14.7. நெக்ஸ்ட் 1 5 9 என்ற கூட்டுத்தொடரில் எத்தனை உறுப்புகளை கூட்டுனா எனக்கு கூடுதல் 190 கிடைக்கும்? ஓகே, எனக்கு லாஸ்ட் நம்பரே சொல்லல, பட் என்ன சொல்றாங்க? கூடுதல் எனக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அப்ப இந்த கொஸ்டின் நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க? முதல் நம்பர் கொடுத்துருக்காங்க, ஏ உடைய மதிப்பு கொடுத்துருக்கான். அதே மாதிரி 1ல இருந்து 5 9, அப்ப வித்தியாசம் எனக்கு எவ்வளவு ஆகுது? 4 4 கூடுது. அடுத்து கூடுதல் எனக்கு வந்து எவ்வளவு? 190. ஓகே, கூடுதல் இருக்கு, முதல் உறுப்பு இருக்கு, வித்தியாசம் இருக்கு. ஓகே, இப்ப என்னென்ன கண்டுபிடிக்கணும்? என்னுடைய மதிப்பை தான் கண்டுபிடிக்க போறோம். இப்ப கண்டுபிடிக்கலாமா? ஓகே, என்ன ஃபார்முலா? Sn = n/2. எனக்கு லாஸ்ட் நம்பரே இல்ல, அப்ப என்ன ஃபார்முலா? 2a plus n - 1 into d. ஓகே, அப்ப இங்க Sn கூடுதல் எவ்வளவு? 190. அப்ப n மதிப்பு எனக்கு தெரியாது, அப்ப 2a. a ஓட மதிப்பு எவ்வளவு? 1. அப்ப 2 × 1 எவ்வளவு? 2 plus n - 1. d ஓட மதிப்பு எனக்கு எவ்வளவு? 4. ஓகே, இப்ப இந்த ரெண்டை வச்சு இங்க பறிக்கும்னா 380. இங்க ஒரு n இருக்கு, அப்ப 2 பிளஸ் 4 வச்சு உள்ள பாருங்கன்னா 4n - 4. ஓகே, இப்ப எவ்வளவு வரும்? அப்ப n 4n 2 - 4 எவ்வளவு வரும்? -2. ஓகே, இப்ப என்ன பண்ணலாம்? n வச்சு உள்ள பெருக்கிட்டோம்னா 4n² - 2n. இந்த 380 வந்துச்சுன்னா -380 = 0 அப்படின்னு நமக்கு வந்துருக்கு. ஓகேங்களா? சரி, இப்போ என்ன பண்ண போறோம்? 4 2 380 சுருக்க முடியும்ல? எதால சுருக்கலாம்? 2ஆல சுருக்கலாம். எவ்வளவு வரும்? 2n² - n - 190. ஓகேவா? இப்ப காரணிப்படுத்த போறோம். ஓகே, எப்படி காரணிப்படுத்தினா n² மட்டும் எந்த நம்பரும் இல்லைன்னா எதையும் பெருக்க தேவையில்லை. n² மட்டும் நம்பர் இருந்துச்சுன்னா அந்த நம்பர் என்ன பண்ணலாம்? லாஸ்ட் ஒரு நம்பரோட பெருக்கணும். ஓகே, அப்ப 2 × 190 எவ்வளவு வரும்? -190. அப்ப -380. அப்ப எனக்கு பிரித்தால் மைனஸ், ஓகே, பெருக்குனா -380 வரணும், கூட்டினா -1 வரணும். ஓகேவா? அப்ப என்ன நம்பர் போடலாம்? 19 20 பெருக்குங்க. ஏன்னா 19 2 38, 0 எவ்வளவு? 380 வந்துருச்சு. ஓகே, எனக்கு என்ன பண்ணும்? கூட்டினா -1 வரணும். அப்ப எங்க மைனஸ் போடுவேன்? நான் இங்க தான் நான் மைனஸ் போடுவேன். ஓகே, எவ்வளவு வருதோ? இப்ப 19 - 20. நெக்ஸ்ட் என்ன பண்ணா, நீங்க ஃபர்ஸ்ட் 2 பெருக்குனீங்கல்ல, சோ அதே மாதிரி இப்ப பிரிச்சதுக்கு அப்புறம் 2 வகுக்கணும். ஓகேவா? இது வந்து என்ன 19 2 ஒண்ணுமே அடிக்க முடியாதா? அப்படி எனக்கு ஆன்சர் வரவே வராது. ஏன்னா உறுப்புங்கிறது முழு நம்பரா தான் வரும். ஓகே, பாருங்க, இங்க 1 2, இங்க -10. அப்ப n - 10. அப்ப n - 10ங்கிறது என்னோட மதிப்பு எவ்வளவு வரும்? 10. அப்ப எத்தனை உறுப்புகளை கூட்டினா உங்களுக்கு 190 கிடைக்கும்? 10 உறுப்புகளை கூட்டினா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 190 உங்களுக்கு கிடைக்கும். ஆன்சர் வரும் 10. நெக்ஸ்ட், ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் 13வது உறுப்பு 3 மற்றும் முதல் 13 உறுப்புகளின் கூடுதல் 234 எனில் கூட்டுத்தொடர் வரிசையின் பொது வித்தியாசம் மற்றும் முதல் 21 உறுப்புகளின் கூடுதல் காண்க. ஓகேவா? 21 உறுப்புகளின் கூடுதல் கேட்டாங்க. அப்ப என்னோட மதிப்பு கொடுத்துட்டாங்க. ஓகே, அப்ப இங்க என்ன பண்ணலாம்? ஏவோட மதிப்பும் கண்டுபிடிச்சிடலாம்.
ஓகே, ஏவோட மதிப்பு கண்டுபிடிச்சா அப்படின்னா என்ன பண்ணலாம், அடுத்து டியோட மதிப்பு நம்ம கண்டுபிடிப்போம். ஓகே, அப்ப ஏ மதிப்பு டி மதிப்பு என் மதிப்புன்னு தெரிஞ்சிச்சுன்னா எல் இல்லாம கூடுதல் ஃபார்முலா இருக்கும்ல, அதை பயன்படுத்தி இந்த நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா, இப்ப பாருங்க கொடுக்கப்பட்டது என்னது, 13வது உறுப்பு 3. அப்ப என்ன அர்த்தம், ஏ பிளஸ் 12டி எவ்வளோ 3. ஓகேவா, 13வது உறுப்பு அப்படின்னா எனக்கு என்ன வரும், ஏ பிளஸ் 12டி எவ்வளோ 3. அடுத்து என்ன சொல்லுங்க, 13 உறுப்பின் கூடுதல் எவ்வளோ 234. ஓகேவா, அப்ப இங்க என்ன சொல்லிருக்காங்க, அப்ப 13 உறுப்பின் கூடுதல் 234. அப்ப 13 உறுப்பு எனக்கு என்னது 3ன்னு சொல்லியிருக்காங்கல்ல. அப்ப இது எப்படி கண்டுபிடிக்கலாம், ஓகே கூடுதல் சொல்லிட்டாங்கன்னா எஸ்என், அப்ப கூடுதல் என்னது n/2 a பிளஸ் எல். ஏஸ் இந்த ஃபார்முலா பயன்படுத்துறேன்னா, ஏன்னா மொத்தம் 13 உறுப்பு தான் இருக்கு, அந்த 13 உறுப்பு வந்து எனக்கு தெரியும், அதாவது லாஸ்ட் நம்பர் எனக்கு தெரியும். அப்ப எல்லோட மதிப்பு எவ்வளோ 3, என்னோட மதிப்பு எவ்வளோ 13. ஓகேவா, அப்ப எஸ் 13, அப்ப 13/2. அடுத்து ஓகே எஸ்என் மதிப்பு எவ்வளோ 234. ஓகேவா, கொடுத்துருக்காங்க 234. இங்க ஏவோட மதிப்பு தெரியாது, எல்லோட மதிப்பு எவ்வளோ 3. ஓகே, இப்ப என்ன பண்ணலாம், அடிக்கலாமா, ஓர் 13 13, ஓர் 13 13, மீதி 10, பின்னாடி ஒரு 4, 104 எத்தனை 13 இருக்கும் 8 இருக்கும். அப்ப 2யும் 18 இருக்குன்னா 36. இங்க ஏ பிளஸ் 3. அப்ப ஏவோட மதிப்பு எவ்வளவு வரும், பிளஸ் -3, அப்ப 33. ஓகேவா, அப்ப ஏவோட மதிப்பு 33. அப்ப ஏவோட மதிப்பு 33னா இதுங்க அப்ளை பண்ணிடலாமா, அப்ப இங்க அப்ளை பண்ண எவ்வளவு வரும், ஏவோட மதிப்பு 33 பிளஸ் 12டி தான் எனக்கு எவ்வளோ 3. அப்ப 33 அங்கிட்டு போச்சுன்னா -33. அப்ப 3 - 33 வரும் -30. அப்ப 12 வந்துச்சுன்னா வகுத்துல வந்துடும், அப்ப 12. அப்ப அடிச்சுன்னா -5/2. ஓகேவா, 6ஆல் அடிப்போம் -5/2. அப்ப ஏவோட மதிப்பு கிடைச்சிருச்சு, உங்களுக்கு டியோட மதிப்பும் கிடைச்சிருச்சு. ஓகேவா, இப்ப என்ன பண்ணலாம், இந்த ஃபார்முலா அப்ளை 21 உறுப்பு கூடுதல் கண்டுபிடிச்சலாமா. அப்ப 21 உறுப்புக்கு கூடுதல் கண்டுபிடிக்க போறோம். ஃபார்முலா அது Sn = n/2. ஏன்னா லாஸ்ட் நம்பர் தெரியாதனால 2a plus n-1/d. ஓகே, அப்ப இங்க எத்தனை உறுப்பு மொத்தம் இருக்கு, 21 உறுப்பு. அடுத்து ஏவோட மதிப்பு எனக்கு எவ்வளோ 33 பிளஸ் எத்தனை உறுப்பு 21னா, அப்ப 20 இன்ட்டு எனக்கு எவ்வளவு வித்தியாசம் -5/2. ஓகே, இப்ப 21/2 இங்க பெருக்குனா 66 பிளஸ் இங்க அடிக்கலாம் 2 10, அப்ப எவ்வளவு வரும் -50. ஓகேங்களா, அப்ப 21/2 இன்ட்டு 66 -50 16. இப்ப அடிச்சோம்னா 8. அப்ப எவ்வளவு வரும் 10 8 80, 20 8 160, 168. ஓகேவா, நெக்ஸ்ட் ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் முதல் n உறுப்புகளின் கூடுதல் 5n² 2 + 3n/2. ஓகேவா, 17வது உறுப்பு என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா, 17வது உறுப்பு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா அது a + 16d. ஓகேவா, இதைத்தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்ப நமக்கு என்ன தேவை, a மதிப்பு தேவை, d மதிப்பு தேவை. கண்டுபிடிச்சலாமா, எப்படி கண்டுபிடிக்க போறோம்னா, இங்க கூடுதலுக்கான ஃபார்முலா கொடுத்துருக்காங்களா. ஓகே, அப்ப எண்ணுக்கு 1ன்னு கொடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும், முதல் உறுப்பு கிடைக்கும். ஓகே, ஏக்கு எண்ணுக்கு 1 கொடுக்குறேன், அப்ப என்ன வரும், முதல் உறுப்பு கிடைக்க போகுது. அப்ப 5 1² பண்ணா 1 தான், அப்ப கீழே 2, அடுத்து 3/2. ஓகேவா, சோ பகுதி சமம் மேல கூட்டினா 8, அப்ப எவ்வளவு வரும் 4. ஓகே, அப்ப முதல் உறுப்பு எனக்கு என்ன, அது ஏ. ஓகே, எண்ணுக்கு 1 கொடுத்தோம்னா ஏ உடைய மதிப்பு கிடைக்குது, முதல் உறுப்பு ஏ. ஓகே, எவ்வளோ 4. அப்ப ஏ உடைய மதிப்பு எவ்வளோ 4 கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து எண்ணுக்கு மதிப்பு 2ன்னு அப்ளை பண்றேன். அப்ப எனக்கு என்ன உறுப்பு கிடைக்கும், இரண்டாவது உறுப்பு. இரண்டாவது உறுப்பு என்னது, a plus d தான் உனக்கு கிடைக்க போகுது. ஓகேவா, இப்ப a plus d எவ்வளவு கிடைக்கும், எண்ணுக்கு மதிப்பு 2ன்னு போட்டோம்னா 2² எவ்வளோ 4, 4 5 20/2. இப்ப இங்க 2 போட்டோம்னா 2 6 6/2. அப்ப பகுதி 2, அப்ப 26/2 எவ்வளவு வரும் 13. அதாவது a plus d தான் உங்களுக்கு 13. அப்ப d மட்டும் உங்களுக்கு எவ்வளவு வரும் பாருங்க. ஓகேங்களா, ஏன்னா a ஓட மதிப்பு எவ்வளோ 4, அப்ப 4 அங்கிட்டு போச்சுன்னா -4. அப்ப d ஓட மதிப்பு எனக்கு எவ்வளோ 9. ஓகேங்களா, அப்ப a உடைய மதிப்பு 4, ஏன்னா முதல் உறுப்புங்கிறது a. அப்ப எண்ணுக்கு 1ன்னு அப்ளை பண்ணுனா எனக்கு a மதிப்பு கிடைக்கும், எண்ணுக்கு 2ன்னு அப்ளை பண்ணா a plus d மதிப்பு கிடைக்கும். சோ அதுல இருந்து d மதிப்பு கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப a மதிப்பு 4, d மதிப்பு 9. சோ இங்க அப்ளை பண்ணுங்க. அப்ப a மதிப்பு எவ்வளோ 4 + 16, d மதிப்பு எனக்கு எவ்வளோ 9. இப்ப 16 × 9 எவ்வளவு வரும் பாருங்க, 144. இங்க ஒரு 4 கூட்டினா 148. சோ அவ்வளவுதான், சிம்பிளா அக்செப்ட் பண்ணி முடிச்சிடலாம்.
நெக்ஸ்ட் 300க்கும் 600க்கும் இடையே 7ஆல் வகுப்படும் அனைத்து இயலெண்களின் கூடுதல் காண்க. ஓகே பாருங்க, 300க்கும் 600க்கும் இடையே, இப்போ 300/7 600/7 ஏன் 7 அடிக்கிறோம், 7ஆல் வகுப்படும் எண்கள் சொல்றாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் கூட்டத்தொடர் அமைச்சுக்க போறேன். ஓகேவா, ஃபர்ஸ்ட் 300 7ஆல் அடிங்க. 1 7 4 7 28, மீதி 2 20ல 7 14, மீதி எனக்கு எவ்வளவு வருது 6. ஓகேவா, இப்ப மீதி 6 வந்துச்சுன்னா அதோட எந்த நம்பரை கூட்டுனா எனக்கு 7ஆல் வகுப்போடு பார்ப்பேன். மீதி 6 வருது, அதோட எந்த நம்பரை கூட்டினா எனக்கு 7ஆல் வகுப்போடும் 1 கூட்டணும். ஓகேவா, அப்ப என்ன பண்ணும் 300ஓட 1 கூட்டுங்க, அப்போ 301. ஸோ அடுத்த நம்பர் 308, அடுத்து 315. இதே மாதிரி போய்கிட்டே இருக்கும். எங்க போய் முடியும் அப்படின்னா திரும்பி இதை அடிச்சு பாருங்க. 1 7 இங்க அடிச்சோம்னா 8 56, மீதி 4 40ல 5 35, மீதி எனக்கு எவ்வளவு வருது 5. ஸோ இங்க மீதி 5 வந்துச்சுன்னா இங்க என்ன பண்ணும், மீதி 5 கழிக்கணும். ஓகே, 605% வரும் 595. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் மீதி வந்துச்சுன்னா எந்த நம்பர் கூட்டினா 7 வருதுன்னு பார்க்கணும். லாஸ்ட்ல மீதி வந்துச்சுன்னா அதை அப்படியே கழிக்கணும், அவ்வளவுதான். அப்ப இதுதான் சீரியஸ். 301 308 315, லாஸ்ட் எவ்வளோ 595. ஓகேங்களா, இப்ப பாருங்க கூடுதல் கண்டுபிடிக்கலாம். கூடுதல் ஃபார்முலா ஏன்னா முதல் நம்பருக்கு லாஸ்ட் நம்பர் இருக்கு. அப்ப Sn = n/2 a plus n. ஓகே, அப்ப என்னோட மதிப்பு நமக்கு தெரியாது. அப்ப என்னோட மதிப்பை தனியா கண்டுபிடிங்க. என்னோட மதிப்பு எப்படி கண்டுபிடிப்போம், லாஸ்ட் நம்பர் முதல் நம்பர் கழிச்சு, ஓகே, அதுக்கப்புறம் வித்தியாசத்தை கீழே போட்டு +1 போட்டு கண்டுபிடிப்போம். இந்த கொஸ்டின் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இங்க ஈவு வந்துச்சுல்ல 42 85 வந்துச்சா, இதுக்குள்ள வித்தியாசம் பார்த்தாலே போதும், என்னோட மதிப்பு கிடைச்சிடும். ஓகேவா, 42 85, வித்தியாசம் எனக்கு எவ்வளவு வரும் 43. அப்ப என்னோட மதிப்பு எவ்வளோ 43. ஓகேங்களா, அப்ப 43/2, ஏவோட மதிப்பு எவ்வளோ 301, எல்லோட மதிப்பு 595. அப்ப 43/2 இன்ட்டு 301 595 கூட்டம் வரும் 896. இப்ப அடிச்சு 1 2 இங்க 4 4 8. ஓகே, அப்ப 448 43. ஸோ பெருக்கணும்னா 24, இங்க 2, அடுத்து 12 14, இது 1 12 13, அடுத்து 32க்கு 3 19, மீதி 1 17. ஸோ அப்ப 4 6 12 9 1. ஸோ அப்போ ஆன்சர் 19 26 4. ஸோ 19264 வரும். ஓகே, நெக்ஸ்ட் சிறிய தரை ஓடுகளை கொண்டு 12 அடி பக்க அளவுள்ள சமபக்க முக்கோண தரையோடுகள் அமைக்கப்படுகிறது. அவற்றில் உள்ள ஒவ்வொரு தரையோடும் 12 அங்குல அளவிலான சமபக்க முக்கோண வடிவில் உள்ளது. சிறிய தரையோடுகளின் வண்ணங்கள் படத்தில் காண்பிக்கப்பட்டுள்ளது. மேலே மாறி மாறி உள்ளன. ஒவ்வொரு வண்ணத்திலும் உள்ள தரையோடுகள் எண்ணிக்கை மற்றும் கொடுக்கப்பட்ட அமைப்பில் உள்ள மொத்த தரையோடு எண்ணிக்கை காண்கன்னு கேட்கிறாங்க. ஸோ ரொம்ப ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். மொத்தம் எத்தனை கலர் இருக்கு, 2 கலர் தான் இருக்கு. ஓகேவா, இங்க என்ன பண்ண மொத்த தரையோடு எவ்வளவு ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, ஸோ மொத்தம் தரையோடுகள் எவ்வளவு, இல்லைன்னா தனித்தனியாக கண்டுபிடிச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு ஒயிட். ஓகேவா, ஒயிட் ஃபர்ஸ்ட் எவ்வளவு இருக்கு 1 தான் இருக்கு. இரண்டாவதுல 2, மூன்றாவதுல 3, நான்காவதுல 4, ஐந்தாவதுல 5. இதே மாதிரி 12 எவ்வளவு இருக்கும் 12 இருக்கும். ஓகேவா, அப்போ மேல 1 2 3, லாஸ்ட்ல 12. அப்ப வெள்ளை எனக்கு எவ்வளவு இருக்கும், 1ல இருந்து எது வரைக்கும் இருக்கு 12 வரைக்கும் இருக்கு. அப்ப இது என்ன பண்ணலாம் கூட்டலாம். இது என்ன தொடர், சிறப்பு தொடர். ஓகே, 1ல இருந்து 12 வரைக்கும் கூடுதல் காண்க. எப்படி கண்டுபிடிப்போம், லாஸ்ட் முன்னாது 12, அடுத்த நம்பர் 13 வகுத்தல் 2. அப்போ 1 2 6 2 12, 6 13 78. அப்ப வெள்ளை எனக்கு எவ்வளவு இருக்கும் 78 இருக்கும். ஓகே, அடுத்து நீலம். நீலம் உங்களுக்கு எவ்வளவு இருக்கும் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதுல உங்களுக்கு என்னது இல்லவே இல்லை. செகண்ட் இதுல 1, மூணாவதுல 2, நாலாவதுல 3. அப்ப என்ன ஆகுது 0ல இருந்து ஆரம்பிச்சு இங்க 12 எத்தனை இருக்கும் 11 தான் இருக்கும். ஓகேவா, வெள்ளை 12 இருந்தா இது எவ்வளவு தான் இருக்கும் 11 தான் இருக்கும். ஏன்னா 1க்கு 0, 2க்கு 1, 3க்கு 2, 4க்கு 3, அப்ப 12க்கு 11 தான். அப்ப இங்க எவ்வளவு இருக்கும் 0ல இருந்து 11 வரைக்கும் இருக்கும். ஓகேவா, அப்ப இதோட கூடுதல் எவ்வளவு வரும். ஓகே, இப்போ லாஸ்ட் நம்பர் எவ்வளோ 11. அப்போ 11 இன்ட்டு 12 வகுத்தல் 2, 1 2 இங்க 6. அப்போ 11 6 66. ஓகேங்களா, அப்ப 78யும் 66. ஓகே, வெள்ளை வந்து 78 இருக்கு, நீலம் வந்து எவ்வளவு இருக்கு 66 இருக்கு. அப்ப மொத்தம் எவ்வளவு வரும்
ரெண்டையும் கூட்ட வேண்டியது, ரெண்டையும் கூட்ட வரும் 144. ஓகேவா? எனக்கு மொத்தம் மட்டும் கேட்டா 140. அதாவது இங்க என்ன நம்பர் வருதோ ஸ்கொயர் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். ஓகேவா? 12னா 140. இங்க 5 வந்து 225 வரும். அதான் கான்செப்ட். ஓகேங்களா? ஆக்சுவலா என்ன கான்செப்ட் பாத்தீங்கன்னா, இங்க மொத்தம் எவ்வளவு இருக்கு? 1. இங்க மொத்தம் எவ்வளவு இருக்கு? 3. ஃபர்ஸ்ட் இதுல 1, மொத்தம் அடுத்ததுல 3, அடுத்ததுல 5, அடுத்ததுல 7, அடுத்ததுல 9, இப்படி போய்க்கிட்டே இருக்கு. ஓகேவா? இது என்ன பார்த்தீங்கன்னா ஒற்றை எண்கள். ஒற்றை எண்கள் என்னது? என் ஸ்கொயர் கண்டுபிடிச்சா போதும்ல. அப்ப எவ்வளவு நம்பர்ஸ் கொடுக்கணும் அதை ஸ்கொயர் பண்ணணும். அப்ப மொத்தம்னு கேட்டான்னா, தனியா கேட்டானா ஆன்சர் என்ன வரும்? இங்க என்ன நம்பர் கொடுக்குறாங்களோ அதை ஸ்கொயர் பண்ணணும், அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ அடுத்து ஒரு நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளா ஆன்சர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கேட்டால் மட்டும்தான். ஒரு தெருவில் உள்ள வீடுகளுக்கு 1 முதல் 49 வரை தொடர்ச்சியாக கதை விளக்கம் வழங்கப்பட்டுள்ளது. செந்திலின் வீட்டிற்கு முன்னதாக உள்ள வீடுகளின் கதை விளக்கு கூட்டுத்தொகையானது செந்திலின் வீட்டிற்கு பின்னதாக உள்ள வீடுகளின் கதை விளக்கின் கூட்டுத்தொகைக்கு சமம் எனில் செந்திலின் வீட்டு கதை விளக்கத்தை காண்க. ஓகேவா? ஸோ கான்செப்ட் புரியுதா? அப்ப செந்திலுடைய வீடு இருக்கு, அவங்க வீட்டுக்கு முன்னாடி உள்ள கதவுகளின் கூட்டுத்தொகைக்கும் பின்னாடி உள்ள வீடுகளின் கதவுகளின் கூட்டுத்தொகைக்கும் எப்படி இருக்குமா? சமமா இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டா மட்டும் முன்னாடி பின்னாடி சமமா இருக்கு, அப்ப அவங்களுடைய நம்பர் என்ன வரும்? இப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஸோ என்ன பண்ண போறீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இங்க என்ன நம்பர் இருக்கு? 49. அப்ப 49 இன்ட்டு 50 வகுத்தல் 2 இது மாதிரி போட்டாலே போதும், ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? இப்ப அடிங்க. 2 25 2 50. அப்ப 49 25 பெருக்குன்னா எவ்வளவு வரும்? ஸோ பெருக்குங்க. 5 மீதி 4 24, அடுத்து 18 மீதி 1 9, 5 12, இங்க 12. எவ்வளவு வருது? 1225. அப்ப எக்ஸ் ஸ்கொயர் 1225னா அப்ப எக்ஸ் மதிப்பு எனக்கு எவ்வளவு வரும்? 35. ஓகே, எனக்கு 25க்கு 5, இப்ப 12 பிரிப்போம், 3 4 பிரிப்போம், சின்ன நம்பர் 3. அப்ப எக்ஸ் மதிப்பு எவ்வளவு? 35. அவ்வளவு. அப்ப செந்திலோட வீட்டு கதை விளக்கம் எவ்வளவு? 35 வரும், அவ்வளவுதான். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாலே இந்த மெத்தட்ல ஆன்சர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் போட்டுங்க. போட்டுட்டு அங்க எவ்வளவு நம்பர் லாஸ்ட் நம்பர் கொடுக்காங்களோ அடுத்த நம்பர் போட்டு 2ஆல வகுங்க. ஸோ இது போட்டாலே போதும், ஆன்சர் வந்துடும். எந்த ஒரு மாற்றமும் இல்லாம வரும். ஓகேவா? ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறோம். வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கீங்க. வீடியோ பிடிச்சா மறக்காம உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ உங்களுடைய ஆதரவை நீங்க எவ்வளவு எனக்கு கொடுத்துக்கிட்டீங்களோ ஸோ அந்த அளவுக்கு நாங்களும் உங்களுக்கு வீடியோ கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம். இல்லை எந்த ஒரு மாற்றமே இல்லை. ஸோ கண்டிப்பா உங்களுடைய தொடர்ந்து ஆதரவு வந்து நான் கேட்டுக்கிட்டே இருக்கோம். நீங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கீங்க. இன்னும் உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ அவங்களும் இந்த வீடியோ பார்த்து பயன்பெறட்டும். நன்றி.